விஜய்க்கு ஆப்பு வச்சுக்கிட்ட ஸ்டோரியை பார்க்கலாமா? So generally election result vandadukapra governor he himself will invite the majority party to form a government. So even if they do not have the majority status, governor will ask the largest party to prove the majority in the floor test. But adukku badila nama Vijay enna pannaplana ஒரு பேப்பர் எடுத்து என்கிட்ட மெஜாரிட்டி இல்லை, வெறும் 112 எம்எல்ஏஸோட சப்போர்ட் மட்டும்தான் இருக்குன்னு அதை பிரிண்ட் அவுட்டும் எடுத்து அதில் சைனும் போட்டு கொண்டு போய் வாலண்டியராக கவர்னர் கிட்ட கொடுத்து நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னது தான் இதில் நடந்த பெரிய தப்பு. ஏன்னா இந்த மாதிரி ஃபார்மல் சப்போர்ட் லெட்டர் கொடுக்கும்போது யூ ஷுட் ஹேவ் த மெஜாரிட்டி. ஸோ 118 எம்எல்ஏ சிக்னேச்சர்ஸ் அதில் இருந்திருக்கணும். அப்படி இல்லாதங்கும் போது இந்த இடத்துல தான் டாக்டரின் ஆஃப் வாலண்டரி மைனாரிட்டி ஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அப்படி ஆகும்போது நம்மளே போய் என்கிட்ட மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி ஃபார்மலாக போய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்காப்புல. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம கவர்னர் என்ன சொன்னார், அப்படியாப்பா அவங்ககிட்ட மெஜாரிட்டி இல்லையா, அப்போ நீ போய் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டுவான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரே வழி என்னன்னா டிவிகே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணுறது தான். அப்படியே அப்ரோச் பண்ணினாலுமே அதோட ரிசல்ட் வந்து 50-50 தான் இருக்கும். ஏன்னா கவர்னர் வந்து விஜயே கொடுத்த டிவிகே பார்ட்டியே கொடுத்த மெஜாரிட்டி இல்லைங்கிற ஃபார்மல் சப்போர்ட் லெட்டர் என்கிட்ட இருக்குங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக சப்மிட் பண்ண முடியும். அப்படி பண்ணினா கோர்ட்டோட டிசிஷன் என்னவா இருக்குங்கிறது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா ஜுடிஷியரி அகெயின் இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி இல்லையா. ஸோ இட் டிபெண்ட்ஸ், லைக் யூ நெவர் நோ வாட் இஸ் த கோர்ட் ரூலிங் வில் பி. பட் அதை பண்ணினது தான் விஜய் தனக்கு தானே வச்சுக்கிட்ட பெரிய ஆப்பு.